ஆடு ஜீவிதம் படத்துல வர மாதிரி இங்கிருந்து துபாய்க்கு வேலைக்கு போய் அங்க பாலைவனத்துல மாட்டி தவிக்கிறதா இந்த கூலி தொழிலாளி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணிருக்காரு. அந்த வீடியோல என்ன சொல்லியிருக்காரு, அவர் எந்த ஊரை சேர்ந்தவர் அப்படிங்கறது இந்த வீடியோல பார்க்கலாம். ஆந்திர மாநிலம் சித்தூரை சேர்ந்த ராயலப்பாடு அப்படிங்கிற கிராமத்தை சேர்ந்தவர் தான் சிவா. இவர் என்ன பண்றாருன்னா, ஆந்திரால அவருக்கான வேலை வாய்ப்புகள் எதுவும் இல்லங்கிறதுனால வேலை தேடி துபாய்க்கு போறாரு. துபாய்க்கு போன இடத்துல அவருக்கு நல்ல வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு சுமார் 2 லட்சம் ரூபாய் காசு அவர்கிட்ட வாங்கியிருக்காங்க. ஆனா அங்க அவரை கூட்டு போனவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, அங்க ஒரு பாலைவனத்துல கூட்டு போய் ஆடு மாடு மேய்க்க விட்டுருக்காங்க. அதை பண்ண விட்டாலும் பரவாயில்ல, அவருக்கு சரியான சாப்பாடு போடல, குடிக்க தண்ணி கூட இல்ல. ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையில இருக்கக்கூடிய அவருக்கு இருந்த ஒரே வாய்ப்பு அவர் கையில இருந்த செல்போன். அந்த செல்போன்ல ஒரு வீடியோவை பதிவு பண்றாரு. அந்த வீடியோல யாருமே இல்லாத ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல அவர் எப்படி மாட்டிட்டு இருக்காரு, அவர் எப்படி இங்கிருந்து அங்க போனாரு, அவர் பேர் என்ன, அவர் எந்த பகுதியை சேர்ந்தவர் அப்படிங்கிற விவரங்களை சொல்றாரு. அவர் பேசிக்கிட்டே அங்க இருக்கக்கூடிய காட்சிகளை காமிக்கிறாரு. அந்த வீடியோவை பார்க்கும்போது யாரா இருந்தாலுமே மனசு உடைஞ்சு போயிடும். அந்த அளவுக்கு ஒரு மோசமான சூழ்நிலையில ஒரு பாலைவனத்துல கடுமையான வெப்பத்துல அவர் தவிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் எப்படியாவது தன்னை மீட்கணும் அப்படின்னு சொல்லி வீடியோ பதிவு பண்ணி வாட்ஸ்அப்ல ஷேர் பண்றாரு. அவருக்கு தெரிஞ்ச சர்க்கிள் எல்லாம் ஷேர் பண்ண ஆரம்பிச்சு அது ஒரு கட்டத்துல ஊடகங்களுக்கு வந்து சேருது. ஊடகங்கள்ல அந்த செய்தி வெளியான பிறகு அவர் ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறது தெரிய வருது. உடனே அங்க இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு இந்த விஷயம் கவனத்துக்கு கொண்டு செல்லப்படுது. அதற்குள்ளேயே என்ன பண்றாங்க அப்படின்னா, ட்விட்டர்ல இந்த வீடியோவை ஆந்திர மாநில முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுனுடைய மகன் நாரா லோகேஷ் பாக்குறாரு. பார்த்துட்டு உடனே அவர் என்ன பண்றாருன்னா, எங்களுடைய அரசாங்கத்தை சேர்ந்த அதிகாரிகள் அவரை ரீச் பண்றதுக்கான முயற்சியை பண்ணிருக்காங்க, கூடிய சீக்கிரம் அவர் பாதுகாப்பாக சொந்த ஊருக்கு அழைத்து வரப்படுவார் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்லியிருக்காங்க. இந்த செய்தி வந்ததுமே எல்லாருக்கும் டக்குனு கனெக்ட் ஆன விஷயம் என்ன அப்படின்னா, ஆடு ஜீவிதம் அப்படிங்கிற அந்த படம் தான். சமீபத்தில் வெளியாகி இருந்த பிருத்திவிராஜ் நடிப்புல வெளியாகி இருந்த அந்த படத்திலையும் இதே மாதிரியான ஒரு கதை கரு இருக்கும். இங்கிருந்து வேலைக்காக துபாய் போயிட்டு அங்க பாலைவனத்துல மாட்டிப்பாரு. அதே மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. இந்த வீடியோவை சமூக வலைதளங்கள்ல நிறைய இடங்கள்ல பார்க்க முடியுது. பலரும் என்ன சொல்றாங்கன்னா, ஏங்க எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி செய்தி வந்துகிட்டே இருக்கு, எப்படிதான் போய் ஏமாறுறீங்களோ, காசை கொடுத்து ஏமாந்து ஏன் அங்க போய் கஷ்டப்படணும் அப்படிங்கிற வேதனையோட நிறைய பேர் கமெண்ட் பண்ண முடியறத பார்க்க முடியுது. இந்த நிகழ்வுகள் குறித்து உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம பதிவு பண்ணுங்க. తిన్నావా చచ్చినావా ఏంపా ఎట్లుండది అని అడిగేవాడు లేదు సార్. నాకు నా బిడ్డలు గుర్తొస్తున్నారు, నేను బతకలేను సార్. దయచేసి ఎవరన్నా నన్ను సాయం చేయండి. ఈ కోవిడ్ నుంచి నన్ను బయటపడేయండి సార్. ఏం చెప్పినా కూడా ఏజెంట్ కూడా కానీ నా మాట వినడం లేదు సార్. డబ్బులు కట్టు అంటున్నారు. నా కాడ అంత డబ్బులు లేదు. ఏం చేసేది సార్, నేను కూలి చేసుకుంటేనే పని జరుగుతుంది. ఏదో ఇక్కడ నాకు చెప్పిండే పని వచ్చేసి వేరే, ఇక్కడ చేపిస్తుండే పనులు వేరే. ఎవరికి అడిగినా నాకు పట్టించుకోవడం లేదు సార్. నా వల్ల కావడం లేదు. ఎవరైనా దయచేసి నన్ను గడ్డకేయండి సార్, మీ కాళ్ళు పట్టుకుంటాను. లేదంటే ఇంకొక రోజు 2 రోజులు చూసి నేను ఆత్మహత్య చేసుకోవాల్సిందే సార్. నా వల్ల కావడం లేదు. మీకు ఎవరికన్నా కానీ దయ ఉంటే నా పైన కొద్దిగా దయ చూపించండి. ఎందుకంటే ఇంటికి వచ్చి కూలో నాలో చేసుకునైనా బతుకుతా, కానీ ఇక్కడికైతే బతకలేను. నా వల్ల కావడం లేదు సార్. 10 నుంచి సాయంత్రం దాకా ఒకటే పని ఉంటుంది. నా వల్ల కావడం లేదు. కనీసం ఇక్కడ మాట్లాడించేవాడు కూడా లేడు సార్. నా కర్మ వద్దు. ఇక్కడ నేను ఎంత బాధపడతానంటే అంత బాధపడతాను. మా భార్యకి ఫోన్ చేసి చెప్తే, నాకా డబ్బు లేదబ్బా, నేనేం చేసేది, నేను ఎక్కడి నుంచి తీసుకురావాలి అందంటుంది. ఇంకా నేను ఇక్కడ బతకలేను సార్. నా వల్ల కావడం లేదు. దయచేసి నాకు మీద ఎవరైనా దయ చూపించండి సార్. చూడండి, ఇక్కడ ఇసుక తుఫాను వస్తుంది సార్. ఆ రోజు వాళ్ళకి చెప్పినా కూడా వాళ్ళు రారు. ఇసుక తుఫాను ఉంటే రారు వాళ్ళు. ఈడ మేత వేయాలా, నీళ్లు పెట్టాలా. మనిషి చచ్చిపోయినా వాళ్ళకి బాధ లేదు. వీడన్నిటికీ మేత పెట్టాలా, నీళ్లు పెట్టాలి, అన్నీ చూసుకోవాలి సార్. కాబట్టి ఎవరైనా దయచేసి నా బాధ అర్థం చేసుకోండి.